Dear students, welcome to Smart Learning Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது decimal to binary conversion, decimal to octal, decimal to hexadecimal conversions வந்து பார்க்க போறோம். Previous வீடியோல நம்ம number system பார்த்தோம். Binary, decimal, hexadecimal, octal, ஸோ அதோட பேஸ் என்ன, பேஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் decimal to binary conversion. Decimalோட base 10, binary oda base 2. So method 1, repeated division by 2 method. Any decimal number divided by 2 will leave a remainder of 0 or 1. Repeated division by 2 will leave a sequence of zeros and ones that become the binary equivalent of the decimal number. Suppose it is required to convert the decimal number n into binary form. Divided n by 2 in the decimal system, we will obtain a quotient n1 and the remainder r1, where r1 can have a value of either 0 or 1. The process is repeated until the quotient is 0 or the quotient is 1. Okay. ஏதாவது ஒரு டெசிமல் நம்பரை நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு 2 ஆல டிவைட் பண்ணணும். 2 ஆல டிவைட் பண்றப்போ நமக்கு அதோட ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும், இல்லைன்னா 1 கிடைக்கும். இது எது வரைக்கும் நம்ம இந்த 0 and 1 வந்து ரிப்பீட்டடா டிவைட் பண்ணிட்டு வருவோம். அந்த 2 ஆல டிவைட் பண்றது எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கோஷியன்ட் 0 வரணும், இல்லைன்னா 1 வரணும். அது வரைக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகே. ஸோ இப்போ என்னங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் டெசிமல்ல, அதை வந்து 2 ஆல டிவைட் பண்றீங்கன்னா அந்த கோஷியன்ட்டையும் ரிமைண்டரையும் எழுதிக்கிட்டே வருவாங்க. ஓகே. ஸோ அதோட வேல்யூ கோஷியன்ட் ரிமைண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இல்லைன்னா 1. R1ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா 0 இல்லைன்னா 1 இதில் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் பைனரி ஃபார்மேட் அப்படின்னாலே பைனாலே என்னது 2, ரெண்டே நம்பர் மட்டும்தான் இருக்கும், 0 இல்லைன்னா 1. இந்த காம்பினேஷன்ல எழுதுறது தான் பைனரி சிஸ்டம். இந்த you take it one decimal number 172. 172 2 ஆல டிவைட் பண்றீங்க. 2 ஆல டிவைட் பண்றப்ப what is the quotient? 86. ஓகே, ஈவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் quotient. ரிமைண்டர் மீன்ஸ் மீதி. ஓகே, இப்போ 172 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 86 கிடைக்குது. அதோட ரிமைண்டர் என்னது 0. ஓகே, எக்ஸாக்டா 2 ஆல டிவைட் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 86 நம்ம என்ன பண்ணணும், 2 ஆல டிவைட் பண்ணணும். 43 அதோட ரிமைண்டர் என்னது 0. அகைன் 43 நம்ம என்ன பண்ணணும், 2 ஆல டிவைட் பண்றோம். 21 அதோட கோஷியன்ட் பாத்தீங்கன்னா 1. ஓகே, 43 2 ஆல டிவைட் பண்றப்ப கோஷியன்ட் வந்து 21, ரிமைண்டர் 1. அடுத்து 21 2 ஆல டிவைட் பண்றப்போ 10 கோஷியன்ட் 1 is ரிமைண்டர். அகைன் 10 வந்து 2 ஆல டிவைட் பண்றப்போ 5 கோஷியன்ட் 0 is reminder. Again 5 2 ஆல டிவைட் பண்றப்போ 2 quotient 1 is reminder. Again 2 ஆல டிவைட் பண்றப்போ 1 is quotient 0 is reminder. So இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், 1 இல்லைன்னா 0 வர வரைக்கும் 2 ஆல டிவைட் பண்ணணும். இப்ப லாஸ்டா நம்மளோட இதோட ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் கோஷியன்ட்ல இருந்து எடுத்து எழுதுறோம். இந்த 1ங்கிறது லாஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா, 2 ஆல டிவைட் பண்ணி நமக்கு கோஷியன்ட் நமக்கு என்ன கிடைச்சது 1 கிடைச்சது பாத்தீங்களா, அதுல இருந்து எடுத்து எழுதணும். அதனாலதான் ஏரோ மார்க் வந்து இப்படி போட்டிருக்கேன், கீழ இருந்து மேல வரைக்கும் ஏரோ மார்க் போட்டிருக்கேன். 1 0 1 0 1 1 0 0. ஸோ இதுதான் நம்மளோட பைனரி நம்பர். இப்போ டெசிமல் நம்பர் அப்படிங்கிறது ராடிக்ஸ் 10 இப்படித்தான் எழுதணும். அந்த டெசிமல் நம்பருக்கு கீழே 10ங்கிறது சின்னதா எழுதியிருக்காங்க பாருங்க. இதுதான் டெசிமல் நம்பரோட பேஸ். இப்படி எழுதுனாங்கன்னா என்ன அர்த்தம்னா டெசிமல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஈக்குவலண்ட், இதோட பைனரி நம்பர், இதோட ஈக்குவலண்ட் பைனரி நம்பர் என்னன்னா என்னது நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் இல்லையா, 2 ஆல டிவைட் பண்ணி. ஸோ இதுதான் ஈக்குவலண்ட் பைனரி நம்பர் 10 10 11 00. அதோட ராடிக்ஸ் பைனரியோட ராடிக்ஸ் வந்து 2. இப்படி எடுத்து எழுதினா மட்டுமே ஃபுல் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஆன்சர் வந்து எடுத்து எழுதணும். இது மாதிரி ஈக்குவலண்ட் 172ஓட டெசிமல் நம்பரோட ஈக்குவலண்ட் இந்த 10 10 11 00 அப்படிங்கிற பைனரி நம்பர் அப்படிங்கறத ராடிக்ஸோட எடுத்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் decimal to binary conversion method to sum of powers of 2 அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அதோட procedures பார்த்துக்கலாம். A decimal number can be converted into a binary number by adding up the powers of 2 and then adding bits as needed to obtain the total value of the number. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டெசிமல் நம்பர் எந்த நம்பரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போறோமோ, பைனரி கன்வெர்ட் பண்ண போறோமோ அந்த நம்பர் எடுத்துட்டு அந்த நம்பரை 2 பவர்ல நம்ம வந்து இது பண்ணிக்குவாங்க. 2 பவர்ல எழுதிக்குவாங்க. 2 பவர்ல அந்த கொடுத்திருக்கிற கிவன் நம்பருக்கு ஈக்குவலண்டான நம்பர் என்னவோ அதை வந்து அப்டெயின் பண்ணி எடுத்துக்குவாங்க டோட்டல் நம்பர்ஸ்ல இருந்து. ஓகே, find the largest power of 2 that is smaller than or equivalent to 65. இப்போ சப்போஸ் 65ங்கிறது நம்மளோட டெசிமல் நம்பர்னு எடுத்துக்குவோம். டெசிமல் நம்பர் அப்படின்னம்னா இந்த 65 அப்படிங்கிறதுக்கு 2 பவர் 2 பவர்ல எவ்வளவு போட்டோம்னா நமக்கு 65 நியரஸ்ட் வருது ஆர் ஈக்குவல் டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பவர் 6ன்னு வர்றப்போ நமக்கு வந்து 64 அப்படின்னு வரும். ஓகே, 2 பவர் 6ன்னு வர்றப்போ 64 வரும். 2 into 2 into 2 into 6 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 64 வரும். ஸோ அப்போ 64க்கு மேலே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் சைடில் போட்டிருக்காங்க பாருங்க, பவர்ஸ் ஆஃப் 2 0 பவர் 2 power 0 is equal to 1. Anything power 0 is equal to 1. 2 power 1 equal to 2. 2 power 2 equal to 4. 2 power 3 equal to 8. 2 power 4 equal to 60. 2 power 5 equal to 32. 2 power 6 equal to என்னது 64. நம்மளோட given number என்னது 65. ஓகே, அப்போ 65 அப்படின்னம்னா 64 வந்து 64 பார்த்தீங்கன்னா நமக்கு அதை விட கம்மியா இருக்கு, அதை எடுத்துக்கலாம், ஸ்மால் நம்பரா எடுத்துக்கலாம். அதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா 128 போயிருது. ஓகே, 65க்கு மேல இருக்கு. ஸோ அப்ப இது எடுத்துக்க முடியாது. எதுதான் எடுத்துக்க முடியும்? 64 தான் எடுத்துக்க முடியும். 64ங்கிறது எதோட பவர்? 2 பவர் 6ஓட பவர். ஓகே, ஸோ அதுதான் இங்க செகண்ட் ஸ்டெப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட 65ங்கிறது டெசிமல் நம்பர், இதை தான் கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்கு ஈக்குவலண்டான 2 பவர்ஸ் ஈக்குவல் ஆர் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது 64 அப்படிங்கறது எடுத்திருக்காங்க. செட் 64 bits to 1 and subtract 64 from the original number. இப்போ 64th பொசிஷன்ல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா 1ன்னு செட் பண்ணிடுவாங்க. கிடைச்சிருக்கிற அந்த 64 வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் டெசிமல் நம்பர்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம். ஆக்சுவல் நம்மளோட கன்வெர்ட் பண்ற நம்பர் என்னது 65. 65 minus 64 equal to 1. ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ 16 is greater than 16 is greater than the remaining total. Therefore the set 16th bit is 0. நமக்கு வந்து இது வந்து பார்த்தோம் 2 power 6 தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 64. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் 1 வந்து இந்த பொசிஷன் 2 power 6ல மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1ன்னு போட்டுக்குவாங்க. பாருங்க, இந்த மாதிரி பொசிஷன் வந்து நமக்கு பாக்ஸ் போட்டு எழுதிக்குவாங்க 1 2 4 8 16 32 64 128ன்னு. இதுல நமக்கு எந்த இடத்துல மட்டும்தான் 1 போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 64th பொசிஷன்ல நமக்கு என்ன வந்ததுன்னா நமக்கு 1 வந்தது. ஓகே, 64 2 power 6ங்கிற பொசிஷன்ல மட்டும்தான் 1. 2 power 5ங்கிற பொசிஷன்ல 0. 2 power 4ங்கிற பொசிஷன்ல 0. 2 power 3ங்கிற பொசிஷன்ல 0. 2 power 2ங்கிற பொசிஷன்லயும் 0. 2 power 1 equal to 0. ஓகே, 2 power 0 equal to 1. ஏன்னா நமக்கு 65 minus 64 equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிட் மட்டும்தான் set to be 1ன்னு கொடுத்துருப்பாங்க. 8 is greater than the remaining total. So therefore set 8's bit to 0. 4 is greater than the remaining total. So therefore set the 4th bit is 0. 2 is greater than the remaining total. Therefore set the 2's bit to 0. As the remaining value is equivalent to 1's bit, set x to 1. 1 minus 1 equal to 0. Okay, நமக்கு லாஸ்ட் என்ன கிடைச்சது 65 minus 64 equal to 1. அப்ப இந்த ரிமைனிங் இதை சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைக்குது பாத்தீங்களா? இது அந்த பவர்ஸ்ல எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இது
இந்த பவர்ஸ்ல 1ங்கிறது நமக்கு எந்த இடத்துல இருக்கு 2 பவர் 0 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ 2 பவர் 0 ஈக்குவல் டு 1னா அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு அந்த பொசிஷன்ல மட்டும் என்ன பண்ணுவோம் 1 வந்து செட் பண்ணுவோம். 2 பவர் 6th பொசிஷன்ல 1 செட் பண்ணுவோம். 2 பவர் 0th பொசிஷன்ல 1ங்கிறது செட் பண்ணுவோம். ரிமைனிங் செட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு 0ன்னு செட் பண்ணிடுவோம். ஓகே, அப்ப ஃபைனலி நமக்கு அந்த 1ன்னு செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிடுவோம். 1 ஃபைனலா எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் நமக்கு பைனரி கன்வர்ஷன் சொல்றாங்க. டேக் அனதர் எக்ஸாம்பிள். ஸோ இந்த பவர்ஸ் ஆஃப் 2 மெத்தட்ல நமக்கு அனதர் எக்ஸாம்பிள் 22 எடுத்துக்கிறீங்க. 22 எடுத்துக்கிட்டோம்னா லார்ஜஸ்ட் பவர் ஆஃப் 2 greater than or equal to 22. ஓகே, சாரி, less than or equal to 22 அப்படிங்கிறது நம்ம எடுக்க போறோம். 2 பவர் ஆஃப் 2ல less than 22க்கு less thanஓ இல்ல 22ஓ கிடைச்சா ஓகே. இப்போ இந்த பவர்ஸ் இந்த இதுல எழுதி வச்சிருக்கோம் இல்லையா சைட்ல இந்த டேபிள் மாதிரி இதுல பார்க்கணும். 22ங்கிறது நமக்கு எந்த இடத்துல வருது 22ங்கிறது எங்கேயுமே இல்லை 32க்கு கம்மியா தான் இருக்கும். அப்ப 2 பவர் 4th பொசிஷன் தான் நம்ம எடுத்துக்க முடியும். 2 பவர் 4th பொசிஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1 to 128 வரைக்கும் நமக்கு என்ன பண்ணினா பொசிஷன் போட்டு இந்த பாக்ஸ் வந்து நம்ம எழுதிக்கணும். இப்ப 16ங்கிறது என்னது 2 பவர் 4th பொசிஷன். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் 1 கிடைக்கும். ஏன்னா 22ங்கிறது அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. அதனால அதை மட்டும் 1 போட்டுட்டு ரிமைனிங் தட் நம்ம என்ன பண்ணிடணும் 0 அப்படிங்கறத போட்டுறணும். இப்போ 16ங்கிறத நம்ம 1 செட் பண்ணிருக்கோம். அப்ப ஆக்சுவல் நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ என்னது 22. 22 minus 16 what is the answer 6. again 6 இந்த சப்ட்ராக்ட் பண்ண வேல்யூஸ் நமக்கு இந்த டேபிள்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். 6ங்கிறது நமக்கு எங்க இருக்கு எங்கேயுமே இல்லை 8க்கு கீழே வரும். ஏன்னா ஒன்னு ஸ்மாலரா இருக்கணும் இல்லைன்னா ஈக்குவலண்டா இருக்கணும். பெருசா எடுக்கக்கூடாது. 6க்கு பெருசா எடுக்கக்கூடாது. அப்போ 4ங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். 2 பவர் 2. 2 பவர் 2th பொசிஷன்னா 4th பொசிஷன்ல நம்ம 1ன்னு செட் பண்ணணும். 60th பொசிஷன்ல ஆல்ரெடி நமக்கு 16 1ங்கிற பொசிஷன் இருக்கு. ஓகேவா? அப்ப ரிமைனிங் தட்ல நம்ம என்ன பண்ணிக்கணும் 0ங்கிறத செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்ன வருது நமக்கு 6ங்கிறது நமக்கு இருக்கு. 6ங்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 4ங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப 6 minus 4 equal to what is the answer 2. ஓகே, சோ 2ங்கிறது போட்டாச்சு. அப்படி again நம்ம வந்து 2ங்கிறது நம்மளோட டேபிள்ல எங்க இருக்கு 2 பவர் 1 equal to 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, less than or equal to இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சேமா இருக்கிற நம்பர் இல்லைன்னா அதை விட கம்மியா இருக்கிற நம்பரை நம்ம இந்த டேபிள்ல இருந்து கண்டுபிடிக்கிறோம். 6 minus 4 equal to subtracting answer என்னது 2. ஸோ அப்போ 2ங்கிறது 2 பவர் 1th பொசிஷன். 2 பவர் 1th பொசிஷன்ல நான் என்ன பண்ணிடுறேன் 1ங்கிறத செட் பண்ணிடுறேன். செகண்ட் பொசிஷன்ல 1ங்கிறத செட் பண்ணிடுறேன். 2 பவர் 1ங்கிறது நம்ம என்ன எழுதுவோம் 2. அப்போ செகண்ட் பொசிஷன்ல 1ங்கிறத நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் எகைன் சப்ட்ராக்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் 2 மைனஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2. 2 minus 2 equal to 0. ஸோ இது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும் பவர்ஸ் ஆஃப் மெத்தட்ல நமக்கு இது மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிட்டே போகணும். எது வரைக்கும் சப்ட்ராக்ட் பண்ணணும்னா 0 கிடைக்கிற வரைக்கும் எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபைனலா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க 0 0 0 1 0 1 1 0. இது வந்து பைனரி நம்பர் ஈக்குவலண்ட் 22 டெசிமல் நம்பர். சரியா? இப்போ இப்படித்தான் நம்ம வந்து பவர்ஸ் ஆஃப் 2 மெத்தட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ டெசிமல் டு பைனரியில 2 மெத்தட் இருக்கு. என்னென்ன மெத்தடு ஒன்னு பாத்தீங்கன்னா repeated by 2 மெத்தட். 2ஆல டிவைட் பண்ணிக்கிட்டே வரும். எது வரைக்கும் டிவைட் பண்ணுவோம் 0 கிடைக்கிற வரைக்கும் இல்லைன்னா 1 கிடைக்கிற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரோம். கோஷியன்ட் ரிமைண்டர்னு எழுதிட்டு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் நம்ம அந்த ரிமைண்டரை மட்டும் தூக்கி எடுத்து எழுதுவாங்க. அதை வந்து repeated by 2 மெத்தட் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா sum of powers of 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த sum of powers of 2க்கு நம்ம என்ன பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டேபிள சைட்ல எழுதிக்கணும். 2 பவர் 0ல இருந்து 2 பவர் 12 வரைக்கும் நம்ம எழுதி வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இது மாதிரி சைட்ல எழுதிக்கிட்டு இப்போ நமக்கு கிவன் நம்பர் 22 அப்படின்னம்னா 22க்கு ஈக்குவலண்டோ இல்லைன்னா ஸ்மாலா இருக்கிற நம்பர் இந்த டேபிள்ல பார்க்கணும். ரிசல்ட்ல பாருங்க 22ங்கிறது நமக்கு எங்க இருக்கு 32க்கு கம்மியா தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப 16ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 16ங்கிறது 2 பவர் 4th பொசிஷன். 2 பவர் 4th பொசிஷன்னா நமக்கு என்னது 60th பொசிஷன்ல மட்டும் 1 செட் பண்ணணும். மத்த எல்லாத்துலயும் நம்ம 0ங்கிறத போட்டுறணும். இப்படி பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். 1 to 128 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும் 8 பிட். ஓகே, சோ அதுக்கடுத்து இந்த 16 என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிற டெசிமல் நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப சப்ட்ராக்ட் பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 6ங்கிறது கிடைக்குது.
அந்த 6க்கு திரும்பி நம்ம டேபிள்ல பார்க்கணும். 6ங்கிறது இருக்கு. அதுக்கு ஈக்குவலண்டாவோ இல்ல வந்து அதை விட ஸ்மாலா இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 2 பவர் 2ங்கிறது நமக்கு எடுத்துக்கலாம். 2 பவர் 2க்கு மட்டும் 4ங்கிற பொசிஷன்ல மட்டும் 1 செட் பண்றோம். ஆல்ரெடி 16th பொசிஷன்ல நம்ம 1 செட் பண்ணது, அதனால அதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும். மற்றதுக்கெல்லாம் 0 செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணணும்? 6 மைனஸ் 4. ஏன்னா 4ங்கிறத நம்ம இது கண்டுபிடிச்சோம் டேபிள்ல இருந்து. அப்போ 6 மைனஸ் 4 ஈக்குவல் டு 2. 2னா 2ங்கிறது திரும்பி டேபிள்ல இருக்கான்னு பார்க்கணும். 2ங்கிறது டேபிள்ல இருக்கு. உடனே அந்த 2ங்கிற பொசிஷன்ல மட்டும் 1ங்கிறத நம்ம செட் பண்றோம். ரிமைனிங் தட்டது எல்லாமே 0வா இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ 0 கிடைச்சிருச்சு. 0 கிடைச்சிருச்சுன்னா அதோட நம்மளோட வேலை அந்த பவர்ஸ் ஆஃப் 2 மெத்தட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ கிடைச்சிருக்கிற given நம்பரை லாஸ்ட் நம்பரை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும்னா this is the binary number 000101110. ஓகே, அதுக்கு அடுத்து டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன் அப்படின்னா ரிப்பீட்டட் டிவிஷன் பை 8 மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்டலோட பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8, டெசிமலோட பேஸ் என்னது 10. அப்போ டெசிமல் நம்பர் கொடுத்து இது ஆக்டலா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னோம்னா 8ஆல நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். எப்படி வந்து டெசிமல்ல இருந்து பைனரியா கன்வர்ஷன்ல 2ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா பைனரிக்கு பேஸ் என்னது 2, அதனால 2ஆல டிவைட் பண்ணணும். இப்போ டெசிமல் இருந்து ஆக்டல்னா ஆக்டலோட பேஸ் என்னது 8, ஸோ 8ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 100 அப்படிங்கிறது நம்மளோட கிவன் நம்பர். 100 நம்ம 8ஆல டிவைட் பண்றப்போ அதோட கோஷியன்ட் என்னது 12. ஸோ இதோட ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 4. ஓகே, அதே மாதிரி 8 திரும்பியும் நம்ம பாத்தீங்கன்னா 8 திரும்பியும் 12 8ஆல டிவைட் பண்றப்போ அதோட கோஷியன்ட் 1, ரிமைண்டர் வந்து 1. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 4 4 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 1 4 4 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ இப்படித்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 8ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, 8ஆல டிவைட் பண்ணி டெசிமல் டு ஆக்டல் நம்பர்ஸ் வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல்னா ரிப்பீட்டட் டிவிஷன் பை 16. ஹெக்ஸாடெசிமல்னாலே நம்மளோட அதோட ராடிக்ஸ் வந்து 16 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ராடிக்ஸோட 16 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ 16 அப்படின்னோம்னா நம்ம கிவன் நம்பரை நம்ம என்ன பண்ணணும் 16ஆல டிவைட் பண்ணணும். 1076 நம்ம 16ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்றப்ப அதோட கோஷியன்ட் எவ்வளவு 672, ரிமைண்டர் 15. ஓகே, இப்போ இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 to 9 வரைக்கும் 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். 10ல இருந்து 15 வரைக்கும் எனக்கு A to F இருக்கும். அப்போ 15ங்கிறது Fக்கு ஈக்குவலன்ட், ஸோ அதனால Fன்னு எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி 672 நம்ம 16ஆல டிவைட் பண்றப்ப கோஷியன்ட் 42, ரிமைண்டர் இஸ் 0. அகைன் 16 42 16ஆல டிவைட் பண்றப்ப கோஷியன்ட் 2, ரிமைண்டர் இஸ் 10. 10ன்னு வர்றப்போ 10 வந்து நம்ம எதால இது கொடுக்கணும், 10ன்னு வந்தாலே ஏல இருந்து நமக்கு வரும். ஸோ ஏ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறோம். ஓகே, அகைன் 2 நம்ம 16ஆல டிவைட் பண்றப்போ 0 கிடைக்கும். ஸோ அதோட இது பாத்தீங்கன்னா நமக்கு இது என்ன கிடைக்கும் 2ங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இதையே லாஸ்ட்ல இருந்து எடுத்து எழுதணும். 2 10 வந்து ஏன்னு எழுதணும். 2A0F 2A0F அப்படின்னு போட்டு பேஸ் 16 எழுது. ஓகே, இதுதான் இங்க சொல்லிக்கலாம். டு கன்வெர்ட் a decimal to hexadecimal, repeated division by 16 method can be used. The method is the same as we have learnt for decimal to binary conversion, but this method we take 16 instead of 2. நம்ம எப்படி வந்து பைனரி டு டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்ல 2ஆல டிவைட் பண்ணமோ அதே மாதிரி தான் டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல்லையும் அங்க 2ங்கிறதுக்கு பதிலா இங்க என்ன யூஸ் பண்றோம்னா 16ங்கிறது நம்ம யூஸ் பண்றோம். டெசிமல் டு ஆக்டலுக்கு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம டெசிமல் டு பைனரிக்கு 2ஆல டிவைட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல 2க்கு பதிலா 8ங்கிறத நம்ம டிவைட் பண்றோம். சேம் மெத்தட். இப்போ நம்ம 3 கன்வர்ஷன் பார்த்திருக்கோம். டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். டெசிமல் டு பைனரியில 2 மெத்தட் இருக்கு. ஒன் இஸ் repeated division by 2 method, another one is powers of sum of powers 2 method. ஓகே, இந்த 2 மெத்தடுமே கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்படி வந்து இதுல வந்து நிறைய சம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 5 மார்க் கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க சம்டைம்ஸ், இல்லைன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.